வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நமக்கு அப்படிப்பட்ட பங்குகள் என்னென்னன்றதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. முதல்ல ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சின்ன கேள்விக்கு மட்டும் பதிலை கொடுத்துட்டு அடுத்தபடியாக இந்த வாரம் நம்முடைய சேனலில் சொன்ன சில பெர்ஃபார்ம்டு ஸ்டாக்ஸை ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்த்துடலாம். அவர் கேட்ட ஒரு கேள்வி யூபிஎல் டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துகிட்டு இருக்கு, அது எங்கே போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும், என்ன உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அவர் சொன்ன மாதிரி தான் அது இறங்கிக்கிட்டே தான் வருது. 600லேருந்து தொடர்ந்து கேண்டில்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும், ரெட் கேண்டிலாகவே இருக்கும். இது குறிப்பாக அவருக்கு நான் டே சார்ட்டில் தான் வச்சு காமிக்கிறேன். பொதுவாக நான் என்னுடைய சேனலில் நான் வீக்லி சார்ட்டில் தான் எல்லா இதுவுமே காட்டுவேன். இப்போ அவர் புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே டே சார்ட்டில் வச்சு காமிக்கிறேன். குறைந்தபட்சம் 477ன்றது ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்துச்சு. அதையும் இப்போ பிரேக் பண்ணி கீழே போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு அடுத்த லெவலாக 371 அப்படிங்கிற லெவலுக்கு மேக்ஸிமம் இதில் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, ஒருவேளை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து 477க்கு மேலே திரும்பிச்சு அப்படின்னா 660யும் 710 நோக்கியும் மறுபடியும் அது மேலே போகிறதுக்கு சான்சஸ் எடுக்கலாம். 371யும் கட் பண்ணிடுச்சு அப்படின்னா 240 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். ஸோ சப்போர்ட் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணி பார்த்துங்க. 477, 371 அண்ட் 240. மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 660 அண்ட் 710. உங்களால் நீங்கள் என்ட்ரு ஆகலைன்னா பெட்டர் அவாய்ட் பண்ணுங்கள். என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அந்த சப்ஸ்கிரைபருடைய கேள்வி. ஸோ அதை முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்து நம்ம பெர்ஃபார்ம்டு ஸ்டாக்ஸ் என்னன்றதை முதல்ல பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இது நம்ம 750ம் 850 தான் கொடுத்தோம். அது கண்ணாபின்னான்னு ஏறி இப்போ 1080 வரைக்கும் போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் இந்த ஐபிஓவில் வாங்கினவங்களுக்கெல்லாம் ஒரு குதூகலமாக இருக்கும், நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல மேலே கிட்டத்தட்ட 1175 போய் 1080 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. நான் அந்த இடத்துலையும் இப்போ ஒரு லைன் போட்டு அதை நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். 1160 அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 1160க்கு மேலே இந்த லைனுக்கு மேலேயே க்ளோசிங் வச்சுருந்தாலும், ஏன்னா ஐபிஓவில் வாங்கினவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம், அதே சமயத்தில் கீழே வாங்கினவங்க இன்னும் விற்காமலே வச்சுருக்காங்க அப்படின்னா இதில் தொடரத்துக்கான வாய்ப்புகள் எங்கே வரும்னா 1160க்கு மேலே க்ளோசிங் வைக்கும்போது மட்டும் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா 1306ம் அதை தாண்டி மேலே போகும்போது 1545ம் எல்ஐசி ஸ்டாக்ஸில் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஐபிஓவில் வாங்கினவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இந்தந்த லெவல்ஸுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 160க்கு மேலே 1160க்கு மேலே க்ளோசிங் எடுத்தால் மட்டும் இந்த வாரம் பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங் வித் ஸ்ட்ராங் வால்யூமோடு கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஒருவேளை எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்ஐசி இந்தியாவை பொறுத்தளவில் என்னுடைய யோசனை. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் என்சிசி 224 நம்ம அடுத்த இலக்காக கொடுத்துருந்தது, அதையும் போய் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்சிசியில் ஹோல்டிங் வச்சுருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து இப்போ ஒரு அலர்ட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரத்தில் இது ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. அடுத்தது ஒரு ஸ்டாக் எஸ் பேங்க்கு. நம்ம 1860க்கு மேலே கொடுத்துருந்தோம். கொஞ்சம் நிதானமாக தடுமாறி 25க்கு போச்சு. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் இறங்குற மாதிரி இருந்தாலும் 31க்கு கொஞ்சம் வேகமாகவே போயிட்ட மாதிரி நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஸோ இந்த 2 இலக்குகளையும் இப்போ இதை டச் பண்ணிட்டதுனால அடுத்த கட்டமாக இதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே கீழே அந்த லெவல்ஸில் வாங்கினவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த 31க்கு மேலே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக இது 42 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் எஸ் பேங்க் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ தைரியம் இருந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் உள்ளவங்க வெயிட் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. பட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 42 அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இதுதான் இந்த வாரம் நம்ம பெர்ஃபார்ம் செய்ய, அதாவது நம்ம கொடுத்து அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுங்களுடைய லெவல்ஸு.
அடுத்து இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸ்கள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாமா? முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் ஒரு பேரலாக ஒரு சேனல் வரைஞ்சிருப்பேன் இப்போ ப்ளூ கலரில். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கினுடைய மூவ்மெண்ட்டை காமிச்சிக்கிட்டே இருக்கும். கீழே மேலே கீழே மேலே கீழே மேலேன்னு போகிறத நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இப்போ அந்த மேல் லெவலில் போய் கரெக்டாக அந்த டச் பண்ணி நிற்கிற அந்த லெவலில் போய் முடிஞ்சிருக்கு. இந்த வாரம் 725 முடிஞ்சிருக்கு. இந்த பேரலில் ஒரு வேளை பிரேக் அவுட் எடுத்து வெளியில் போச்சு அப்படின்னா அடுத்த லெவலாக 761, அதாவது இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, மேலே இருக்கக்கூடிய லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 761 ஃபர்ஸ்ட் லெவலாக இன்ட்ரீமாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணும்போது 842 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் சேஃபுங்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஸ்டாக்லேருந்து எடுத்து இப்படி ஒரு லெவலை கொடுத்துருக்கேன். ஒரு வேளை இந்த ப்ளூ லைனை விட்டு அது வெளியில் போகலை, இந்த லெவலுக்குள்ளேயே திரும்பிச்சு அப்படின்னா ஸ்டேட் பேங்க்கில் நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு சான்சஸாக இருக்கும். அது வந்துச்சு அப்படின்னா அந்த 630க்கும் 570 வரைக்கும் கூட திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகளாக மாறலாம். ஸோ இதுதான் ஸ்டேட் பேங்க்கினுடைய லெவல்ஸு. கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இங்கேருந்து திரும்பும்போது கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை அது கொடுக்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா எக்ஸிட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வரும்போது பை பண்ணுறதுக்கு உங்களை தயாரப்படுத்திக்கிங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் வந்து GSPL, அதாவது குஜராத் ஸ்டேட் பெட்ரோநாட்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. 380 அப்படிங்கிறது ஏற்கனவே இதனுடைய மிகப்பெரிய உச்சமாக 2022க்கு முன்னாடி இருந்திருக்கு. அந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட 215லேருந்து திரும்பி மறுபடியும் போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதற்கு மேலேயே 384 இந்த வாரம் க்ளோசிங் இருக்குது. ஒரு ஆவரேஜ் வால்யூமோடு அது போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கண்டினியூ ஆச்சு அடுத்த ஒரு சில வாரங்களுக்கு இந்த 380க்கு மேலே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் நம்ம போகக்கூடிய இடம் வந்து 480 நான் எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 544 வரைக்கும் போகிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் சான்சஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 380க்கு மேலே மெயின்டைன் ஆனால் மட்டும்தான் இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்கு கீழே வரும்போது இந்த பர்டிகுலர் வீக்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சில நேரங்களில் அப்படி கூட ஒரு சப்போர்ட் லெவலை எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஒரே அந்த கேண்டிலில் பார்த்திங்கன்னா 352 ஓப்பனு அண்ட் லோ, இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை பிரேக் பண்ணாலே வீக் ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அதே ஒரே ரேட்டில் கீழே லோ ஆர் ஓப்பன் ஒரே மாதிரி இருந்தாலோ, அதே மாதிரி மேலே வந்து ஓப்பன் அண்ட் ஹை ஒரே மாதிரி இருந்தாலோ அதுவே ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஆகும். கீழே வந்து ஒரே மாதிரியான ஓப்பனும் லோவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி 352 90 352 கிட்டத்தட்ட ஈக்குவல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை பிரேக் பண்ணும்போது வீக் ஆகிறதுக்கான சான்சஸை கொடுத்துரும். ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் 380க்கு மேலே போகும்போது மட்டும் நம்ம ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த வகையில் 481 544 இதில் வாய்ப்புகளாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இது என்னுடைய இரண்டாவது தேர்வு. வரக்கூடிய வாரத்தில் சந்தர்ப்பம் இருந்தால் மட்டும் இதில் நீங்கள் பயன்படுத்திங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் ஸ்டீல் அத்தாரிட்டிஸ் லிமிடெட். என்ன சார் இது 133 போட்டிருக்கு, நீங்கள் 140 அடித்து வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இது ஆல்ரெடி நம்ம கொடுத்தது 104க்கு மேலே 118 140 கொடுத்தது. இந்த வாரம் அதுவும் எட்டி பிடிச்சிருச்சு. ஸோ இதை முதல்ல சொல்லாததுக்கு காரணம் இதுக்கு அடுத்த லெவல்ஸ் போனால் எங்கே போகும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஸோ அந்த வகையில் பார்க்க போகும்போது இந்த 140 தாண்டி இது க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 152க்கு மேலே இது போகணும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வாரமே உங்களுக்கு வந்து 150 வரைக்கும் போயிருக்கு. 152க்கு மேலே க்ளோசிங் வச்சால் மட்டும்தான் இது அடுத்த கட்டங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படி 152ங்கிறது எதுக்காக நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி போன உச்சங்கிறது அதுதான். ஸோ அந்த உச்சத்தை தாண்டும் போது இதில் ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு வேலையை கொடுத்துச்சு அப்படின்னா ஸ்டீல் அத்தாரிட்டிஸை பொறுத்தளவில் 152க்கு மேலே அடுத்த வாரம் போச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த வாரம் நல்ல வால்யூமோடு தான் ஏறி இருக்குது, பட் க்ளோசிங் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து வந்ததுனால கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்க போகும்போது 152க்கு மேலே க்ளோசிங் வச்சால் மட்டும் நமக்கு 207 முதல் இலக்காகவும், அதாவது முதல் ரெசிஸ்டன்ஸாகவும், அதுக்கு அடுத்தபடியாக 242 அப்படிங்கிறது
இரண்டாவது லெவலாகவும் நமக்கு போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ செக் பண்ணுங்கள். 152க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா திரும்பி வருதுன்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தால் மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணிங்க. எக்காரணம் கொண்டும் என்ட்ரி கொடுக்காதீங்க. இல்லை சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தாலும் வெயிட் பண்ணி அந்த 152க்கு மேலே போகும்போது இந்த 2 லெவல்ஸுக்கும் போகிறதுக்கு சான்சஸ் கொடுத்தா வெயிட் பண்ணி அந்த இடத்துல கூட நீங்கள் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட ரெட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்புகளாக மாறிடும் உங்களுக்கு அந்த லெவலில் வாங்கியிருந்தால். அடுத்த ஸ்டாக் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து HDIL, ஒரு பெனி ஸ்டாக்கு. பெனி ஸ்டாக்கில் நான் ரெகுலராக சொல்லக்கூடிய மந்திரம் தான், உங்களுடைய அசல் பணத்தை போடாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வியாபாரம் செய்து அதாவது அதன் மூலயமா வரக்கூடிய வருமானத்தில் ஒரு 20% இதுக்குன்னு ஒதுக்குங்க. இந்த மாதிரி ரிஸ்கி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி. அப்படி நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒதுக்கின பணத்துலேருந்து மட்டும் இதில் முதலீடு செய்யுங்கள். ரொம்பவும் கம்மியான ஸ்டாக்ஸ், அதாவது 100 ஸ்டாக்கு கீழேயும் வாங்கிடாதீங்க. அதே சமயத்தில் ரொம்ப ஜாஸ்தியான ஸ்டாக்ஸும் வாங்கி இதில் டம்ப் பண்ணிடக்கூடாது. ஒரு ஆவரேஜாக நீங்கள் வாங்கி உங்களுக்கு இந்த வலியை தாங்க முடியும் அப்படிங்க நினைக்கக்கூடிய அளவில் ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸை மட்டும் நம்ம வாங்குறது நல்லது. ஸோ அந்த வகையில் இப்போ இது க்ளோசிங் வந்து 5.80 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 6.10க்கு மேலே இது போகும்போது, ₹6.10 மேலே இது போகும்போது முதல் ரெசிஸ்டன்ஸாக 8.40 வரைக்கும் போகலாம். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக நமக்கு 12 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இதில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இது வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் செக்மெண்ட்டில் மட்டும் உள்ளவங்க இதை செய்கிறது நல்லது. ஸோ நான் என்னுடைய அசல் பணத்தையே தூக்கி போட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஏதாவது ஒரு வர்ற லாபத்தில் ஒரு குறைந்த அளவை எடுத்து நம்ம ஒரு செலவு செய்கிற மாதிரி முயற்சி செய்து பார்க்குறது தான். அப்படி வரும்போது இன்கேஸ் நீங்கள் ₹6 வாங்குறீங்க அப்படின்னா ₹12 விற்கும்போது பாதியை விற்றுட்டு பாதியை வச்சுங்க, அவ்வளோதான். அந்த மிச்சம் பாதியை இந்த கம்பெனிலே ஹோல்ட் பண்ணி லைஃப் டைமாக ஹோல்ட் பண்ணுங்கள். நாளைக்கே சொல்ல முடியாது, ஒரு சஸ்லான் மாதிரியோ இன்றைக்கி போய்கிட்டு இருக்க ஒரு எக்ஸ்பேங்க் மாதிரியோ நமக்கு அதையும் தாண்டி கூட பலன் அளிக்கக்கூடிய வகையில் மாறலாம். அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே பல ஸ்டாக்ஸுகள் நான் உதாரணம் என்னுடைய சேனல்லே காட்டியிருக்கேன். ஸோ அதுதான் இப்போவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் பெனி ஸ்டாக் போடும்போதும் இதை கம்பல்சரியாக நான் சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் வந்து எதுவும் தவறாக சரி ரைட்டு இது நம்ம ரெக்கமெண்டேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு செஞ்சிடலான்ட்டு செஞ்சிட்டிங்கன்னா கஷ்டம். இது வந்து நமக்கு சரி அப்படின்னு ஒரு பயணத்தை இதை தொடங்குது அப்படின்னா நம்ம இதை செய்யலாம். இப்போ ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து விகாஸ் எக்கோன்னு ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தோம். அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்டாக்கு. ₹3.80 இந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் போட்டது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி 5.15ன்றத முதல் லெவலாக நம்ம போயிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த லெவலாக இது 6.90 9.75 போகிறதுக்கான வாய்ப்புகளாக வரலாம். அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த ஸ்டாக்கை பொறுத்த லெவலில். ஸோ இது எதுக்கு நான் இதை எடுத்து காட்டுறேன்னா, இப்படி நமக்கு வாய்ப்பு கிடச்சி போச்சுன்னா ஓகே, திரும்பிடுச்சு அப்படின்னா நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடும். ஆனால் அதில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி லாபத்தொகையை மட்டும் போட்டு முயற்சி பண்ணி பார்க்கணும். ரெட்டிப்பாச்சா அதில் பாதியை கொடுத்துட்டு பாதியை அந்த கம்பெனிலே வச்சு அந்த கம்பெனி வளர வளர நம்மளும் சேர்ந்து வளர்ந்துக்கிட்டு போகிறது தான் சேஃபான பிஸ்னஸாக நமக்கு இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபன்னுக்காக இடையில நான் எடுத்துக்கிற விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி இதை செஞ்சே ஆகணுங்கிறது நானும் முக்கியத்துவம் எடுத்துக்கிறது கிடையாது. அதே சமயத்தில் யாரையும் வற்புறுத்துகிற மாதிரியும் நம்ம எதையும் சொல்கிறதும் கிடையாது. பட் இது ஒரு செப்பரேட் டெக்னிக், அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸ் நான் தேர்ந்தெடுத்த விஷயங்கள். ஸோ எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம பண்ண போகிறதில்ல. எது நமக்கு செலக்டிவாக பர்ஃபெக்டாக நமக்கு வாய்ப்புகள் தருதோ அதை மட்டும் எடுத்து செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. தொடர்ந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயங்களையும் இண்டெக்ஸையும் வாட்ச் பண்ணுங்கள். முக்கியமாக இண்டெக்ஸில் என்னென்ன நிலவரம் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்துங்க. வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடிய விஷயங்களையும் செக் பண்ணுங்கள். இங்கே நடக்கக்கூடிய எலெக்ஷனுடைய நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் என்ன, அடுத்தடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்டினியூ பண்ணுங்கள். ஓவராலாக மார்க்கெட் ட்ரெண்ட் லாங் டேர்மாக நமக்கு மேலே இருந்தாலும் நமக்கு அப்பப்போ கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணி திருப்பி என்ட்ரு பண்ணுறது தான் நமக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். அப்படிங்கிறத நாம் எப்போவுமே மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் சும்மாவே உட்காந்துருந்தாலும் இதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்பப்போ சிறிய லாபங்களை நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது தான் நம்மளுடைய வேலைகளாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த பதிவுகளை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த வாரம்
இதை போன்ற பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.